ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 23/2/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது சங்கம யுகம். சங்கம யுகம்னா என்ன? ஏறும் கலையின் யுகம். நேற்று சொன்னாரே, பரிஸ்தானா என்ன? கர்மேந்திரியங்களின் ராஜான்னு அர்த்தம். அப்படி கர்மேந்திரியங்களின் ராஜாவை ஆக்கிற யுகம் சங்கம யுகம். அதுதான் ஏறும் கலை இல்லையா? கர்மேந்திரியங்களை ராஜாவாக்குறது இறங்கும் கலை. கர்மேந்திரியங்களுக்கு நீங்கள் ராஜா ஆகிறது ஏறும் கலை. ஸோ இதில் தான் எல்லாருக்கும் நன்மை. அதனால தான் சொல்லப்படுது, நீங்கள் ஏறும் கலையில் செல்வதனால் அனைவருக்கும் முக்தி கிடைக்குது, நன்மை கிடைக்குதுன்னு. கேள்வி: பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் ஏன் நிறைய வாழ்த்து கொடுக்குறாரு தெரியுமா? ஏன்னா குழந்தைகளாகி நீங்கள் மனுஷன்லேருந்து தேவதை ஆகிறீங்க, சாதாரண விஷயமா? அதனால தான் வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ ராவணனுடைய சங்கிலியிலிருந்து விடுபடுறீங்க. கட்டி போட்டு வச்சுருக்குறான், அந்த சங்கிலியை அறுத்துட்டு வரீங்க. அதன் மூலமாக சொர்க்கத்தின் ராஜ்யத்தை மீண்டும் அடையிறீங்க. அதுக்காக ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்லையும் மதிப்போடு பாஸ் ஆகுறீங்க. அப்படின்னு அர்த்தம். முழுக்க முழுக்க பாபா வழிபடி நடந்தால் பாஸ். ஸோ உலகத்தின் அதிபதியாக நான் கூட ஆகிறதில்ல, நீங்கள் தான் ஆகுறீங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால தான் பாபா உங்களுக்கு நிறைய வாழ்த்து கொடுக்குறார். ஆத்மாக்களை பாபா வானத்தில் பறக்க விடுவோமே பட்டம், அதோடு ஒப்பிடுறார். ஆனால் கயிறு யாருக்கிட்ட இருக்குது? பாபா கிட்ட இருக்குது, நூல். ஸோ அதனால தான் வடநாட்டில் நிறைய நாடுகளில் பட்டம் விடுறத திருவிழாவாக கொண்டாடுவாங்க. நான் உங்களை சொர்க்கத்துக்கு அதிபதியாக மாற்றுறேன் இல்லையா? ஏன்னா யார் கையில் நூல் இருக்குதோ அவங்க தானே பட்டத்தை பறக்க விட முடியும், பட்டத்தை ஏற்ற முடியும். ஸோ அப்படி பாபா நம்மளை ஏற்றுறார், பறக்கும் கலையில் எடுத்துகிட்டு போகிறார். அதனால தான் நம்மளை பட்டம்னு சொல்கிறார். ஸோ உச்சிக்கு போயிட்டோன்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு அதிபதியாக ஆகிறோம்னு அர்த்தம். பாடல் கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று. ஓம் சாந்தி. இந்த அமர கதையை யார் சொல்கிறாங்க? இங்கே பாபா சொல்கிறார். இது அமர கதைன்னு சொல்லலாம், சத்யநாராயணன் கதைன்னு சொல்லலாம், 3வது கண் கிடைக்கிற கதைன்னு சொல்லலாம். மூணுமே முக்கியமானது தான். ஸோ உங்களுக்கு யார் சொல்கிறாரோ அவர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. யார் சொல்லி கொடுக்குறார்? அதை நினைத்தாலே போதை இல்லை, இங்கே ஒவ்வொரு வார்த்தையும் போதை. ஹடயோகத்தில் நான் யார் நான் யார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் உடலும் இல்லை, நான் மனமும் இல்லை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? அதை தவிர அவங்கக்கிட்ட ஞானம் கிடையாது. ஆனால் நமக்கு முரளியில் உள்ள எந்த ஒரு பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொன்னாலும் அதில் அவ்வளோ போதை, அவ்வளோ ரகசியம் இருக்கும். யார் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன், எனக்கு யார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறா, அது போதையை கொடுக்கும். ஏன்னா பிரம்ம பாபா கூட நிறைய சத் சங்கத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே எல்லோரும் மனிதர்கள் தான் எடுக்கிறாங்க. இந்த சன்னியாசி கதா கலாட்சேபம் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க, சிவானந்தர் சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாரதத்தில் நிறைய சத் சங்கம் இருக்குது, வீதிக்கு வீதி சத் சங்கம் இருக்குது. ஸோ தாய்மார்கள் கூட புக்கை எடுத்துக்கிட்டு சத் சங்கம் பண்ணுறாங்க. உடனே மனிதர்கள் அங்கே பார்க்குறதுக்கு போயிடுறாங்க. அங்கே சொல்லி கொடுக்குறவங்களும் மனிதர் தான், கேட்குறவங்களும் மனிதர்கள் தான். ஆனால் இங்கே தான் அதிசயமான விஷயம் இருக்குது. உங்கள் புத்தியில் யார் இருக்கிறா? எதிர உட்காந்துட்ருக்கிறது பரமாத்மான்னு இருக்குது நம்ம புத்தியில். நம்ம எதிரில் உட்காந்துட்ருக்கிறார் பாபா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நமக்கு நிராகார தந்தை படிக்க வைக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம்!
கடவுளே, உடல் இல்லாத கடவுளே படிக்க வைக்கிறாருன்னா ஆஹா எவ்வளோ பெரிய சௌபாக்கியம். ஆனால் மனிதர்கள் இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. பாவம், அவங்க தான் கடவுளுக்கு பேர் உருவம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. ஆனால் அப்படி பேர் உருவத்திலிருந்து விடுபட்ட எந்த பொருளும் கிடையாதுன்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ இங்கே நமக்கு ஒன்றும் சாக்கார மனிதன் சொல்லி கொடுக்கல. நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், முழு உலகத்திலும் சாக்கார மனிதர்கள் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே மட்டும்தான் பரமபிதா கற்றுக் கொடுக்கிறார். அவருக்குத்தான் நிராகார இறைத்தந்தைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த நிராகார தந்தை சாக்காரத்தில் உட்காந்து படிக்க வைக்கிறார். பிரம்மா உடலில் உட்காந்து படிக்க வைக்கிறார். இது முற்றிலும் புதிய விஷயம், இல்லை எங்கேயுமே கேள்விப்படாத விஷயம். ஒவ்வொரு பிறவியிலும் இந்த பண்டிதர்கிட்ட, இந்த குரு கிட்டன்னு மனிதர்கள்கிட்ட தான் நீங்கள் படித்து வந்தீங்க. நிறைய குருமார்கள் வந்துட்டாங்க. பாரதம் ரொம்ப பெருசு. ஸோ எதையெல்லாம் புரிய வச்சாங்களோ அத்தனை பேருமே மனிதர்கள் தான். ஸோ மனிதர்கள் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, மனிதர்கள் தான் சீடர்களாக மாறுறாங்க. பலவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால் எப்போவுமே இவர் சொன்னார், அவர் சொன்னாருன்னு சரீரத்துடைய பேரை தான் சொல்லுவாங்க. பக்தி மார்க்கத்தில் பதித்த பாவனா வாங்கன்னு அந்த நிராகார தந்தையை தான் கூப்பிட்றாங்க. அந்த நிராகார தந்தையே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். ஒவ்வொரு கல்பத்திலையும் முழு உலகமும் அசுத்தமாகும் பொழுது அதை தூய்மையாக்கிறதுக்காக அந்த நிராகார தந்தை வரார். ஏன்னா அவர் மட்டும்தான் தூய்மையாக்கக்கூடியவர். அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களிலும் சிலர் அரைகுறையாக இருக்கிறாங்க. எல்லா பாபாவுக்கு வந்து அப்படியே முழு நிச்சய புத்தியோடு இருக்க மாட்டாங்க. இங்கே கடவுள் பேசுகிறாருன்ற நிச்சய புத்தி இல்லாத குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் இங்கேயும் கேட்பாங்க, கோயிலுக்கும் போவாங்க, மற்ற குருமார்கள் பேசுகிறதையும் கேட்பாங்க. அப்போ இங்கே பேசுகிறது கடவுள்னு அவங்களுக்கு நிச்சய புத்தி இல்லை. ஆனால் சிலர் உறுதியாக இருக்கிறாங்க. மம்மா பாருங்கள், மம்மா வெளியில் இருக்கும்போது மம்மாவுக்கு லெட்டர் வரும். ஒன்று முரளி பாபா எழுதுறது, இன்னொன்று பிரம்மா பாபா மம்மாவுக்கு எழுதுறது. மம்மா முதல்ல சிவபாபா எழுதின முரளியை தான் படிப்பாங்க. அப்போ எவ்வளோ, ஏன்னா இங்கே பாபா குழந்தையாக இருக்கிறது சிவபாபா கிட்ட. ஸோ பிரம்மா பாபா அனுப்புறது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் சிவபாபாவோடையது. அப்போ எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள், இல்லையா? அதாவது ராமாயணத்தில் வந்து ஆஞ்சநேயருக்கு விபீஷ்ணர் வந்து ஒரு முத்துமாலை கொடுப்பார். எங்கேயுமே கிடைக்காதது. அவர் இதை பார்த்து அப்படியா, அவ்வளோ விலை மதிப்பு வாய்ந்ததா, அப்படி பார்த்து பிச்சு தூக்கி கடைசுவார். விபீஷ்ணர் கோபமாயிடும். ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதில் என் ராமர் இல்லையே அப்படின்னு தூக்கி கடைசுவார். ராமர் இல்லையா? அப்போ ஏதோ ஒன்று கேட்பார், உங்ககிட்ட இருக்காரு, என் இதயத்தில் எந்த நேரமும் ராமர் தான் இருக்கார் பாருங்கன்னு நெஞ்சு கீச்சு கேட்டார். ஸோ அப்போ ராமர் இல்லாத எந்த பொருளையும் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு கிடைச்சிரு. அப்போ பாபாவுடைய ஞானம் இல்லாத எதுவுமே நமக்கு பிடிக்கக்கூடாது. இதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அப்படி பிடிக்குதுன்னா அறகுறையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சிலர் உறுதியாக இருக்கிறாங்க. நீங்கள் அரைக்கல்பம் தேக உணர்வில் இருந்தீங்க. ஸோ அதனால் இப்போ ஆத்ம உணர்வுடையவராக மாறணும். பாபா உங்கள் உடம்பில் இருக்கிற ஆத்மாவுக்கு தான் புரிய வைக்கிறார், உடம்புக்கு கிடையாது. ஏன்னா ஆத்மா தான் சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகுது. ஆத்மா தான் உடம்பு மூலமாக நான் இன்னார் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆத்ம உணர்வுடையவராக யாருமே கிடையாது. இந்த பாரதத்தில் யார் சூரிய வம்சத்தினராக
சந்திர வம்சத்தினராக இருந்தாங்களோ அவங்க தான் இப்போ பிராமணர்களாக ஆகிறாங்க. ஸோ இப்போ பிராமணர் ஆகிறவங்க தான் எதிர்காலத்தில் தேவதையும் ஆவாங்க இல்லையா? தேவதை ஆனவர்கள் தான் பிராமணர் ஆவாங்க, பிராமணர்கள் தான் மீண்டும் தேவதை ஆவாங்க. ஆனால் யார் தேவதையாக இருந்தாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதனால் எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கணும். எடுக்கலைன்னா சரி, நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் இல்லை பிறகுன்னு நம்ம அமைதியாகிடணும். அவங்க கூட வாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மனிதர்கள் தேக உணர்வில் இருக்கிற பழக்கத்தில் இருக்கிறதுனால ஆத்ம உணர்வில் இருக்கிறதையே மறந்துட்டாங்க. இதுவே பழக்கமாயிடுச்சு. நான் உடம்புன்னு பார்த்தேன். அந்த பழக்கத்தை தான் இப்போ மாத்துறார். ஆத்மானு உணருங்க, ஆத்மானு பாருங்கன்ட்டு. பாபா ஆத்ம உணர்வுடையர் ஆகுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்கிறார். ஆத்மா தான் விதவிதமான உடலை எடுத்து நடிக்குது. ஸோ விதவிதமான உடலை எடுத்தாலும் நடிக்கிறது ஆத்மா தான். அது அவருடைய உடல், அவரு கிடையாது அந்த உடம்பு இல்லை, அது அவரோடது. இப்போ பாபா குழந்தைங்களுக்கு மன்மனாபவன் சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், உங்களை ஆத்மானு உணர்ந்து பாபாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றபடி அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையை படிக்கிறதுனால எந்த ராஜ்யபாக்கியமும் கிடைக்க போகிறது கிடையாது. உங்களை இப்போ திரிகாலதரிசியாக, அதாவது முக்காலத்தை உணர்ந்தவராக 3 கால ஞானத்தை கொடுத்து பாபா மாத்துறார். அப்போ பக்தி மார்க்கத்தின் கீதைக்கும் பாபா சொல்கிற கீதைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ராஜாவாக்குறேன். ஸோ அப்படி இந்த ஞானத்தை கற்றுக்கிட்டு சத்தியுகத்தின் இளவரசரானவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். சூரிய வம்சத்தின் தேவதைகளாக இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணர் உட்பட யாருக்கிட்டேயும் இந்த ஞானம் இருக்காது. ஏன்னா மறந்துடும், அடுத்த ஜென்மத்தில் மறைஞ்சிடும். ஏன்னா ஞானமே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான், சத்கதி அடையிறதுக்கு தான். அடைஞ்ச பிறகு இது தேவையில்லையே. அங்கே யாரும் துர்கதியில் இல்லையே. துர்கதியில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் இந்த ஞானம். அங்கே தான் யாரும் துர்கதியில் இல்லையே. இங்கே தான் துர்கதியில் இருக்காங்க. ஏன்னா இது கலியுகம். பாரதத்தில் முதல்ல சூரிய வம்சத்தினர் இருக்கும்பொழுது அவங்க 8 பிறவிகள் எடுப்பாங்க சத்தியுகத்தில். பிறகு திரேத்தாயுகத்தில் சந்திர வம்சத்தினர் 12 பிறவி எடுக்கிறாங்க. இப்போ உங்களுடைய இந்த ஒரு பிறவி இருக்குது பார்த்தீங்களா, சங்கமயுகத்தில் எடுக்கிற இந்த பிராமண ஜென்மம் எல்லாத்தையும் விட உயர்ந்த பிறவி. சத்தியுகத்தின் நாராயணனை விட உயர்ந்த பிறவி. அதனால தான் கும்பாபிஷேகம் எங்கே பண்ணுறாங்க? மேலே போய் கும்பத்துக்கு பண்ணுறாங்களா? அதுதான் ஆத்மா. சங்கமயுகத்தின் அது ஆத்மா. மேலே கும்பமாக காட்டுறது ஆத்மா உயர்ந்த நிலையில் மேலே இருக்குது. ஸோ அதுக்கு அபிஷேகம் பாபா பண்ணுறார் ஞானத்தினால். அதை அவங்க ஸ்தூலமாக தண்ணியில் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் மகிமைக்குரியது, உயர்ந்த பிறவி. நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவுடைய வாய்வழி வம்சத்தினர். இது மிக உயர்ந்த தர்மம். தேவதை தர்மத்தை கூட பிராமண தர்மம் அளவிற்கு உயர்ந்த தர்மம்னு சொல்ல முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ உயர்ந்த தர்மம். எல்லாத்தையும் விட உயர்ந்தது இந்த பிராமண தர்மம். தேவதைகள் இந்த பிராமண தர்மத்தின் உழைப்பின் பிராப்தியைத்தான் அனுபவிக்கிறாங்க. உழைப்பு பிராமணர்களுடையது. அப்போ யார் உயர்ந்தவர்கள்? பிராமணர்கள் தான் இல்லையா? இன்றைக்கி நிறைய சோஷியல் ஒர்க்கர்ஸ், சமூக சேவகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான சமூக சேவகர், ஆன்மீக சமூக சேவகர் நீங்கள் தான். அவங்க செய்கிறது உடம்புக்கான சேவை, நீங்கள் செய்கிறது ஆத்மாவுக்கான சேவை. அதான் ஆன்மீக சேவை. முழு கல்பத்திலும் ஒரு முறை தான் இந்த ஆன்மீக சேவை நடக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி சமூக சேவகர்லாம் யாரும் கிடையாது. ராஜா ராணி ராஜ்யம் செஞ்சாங்க. சத்தியுகத்தில் தேவதைகள் இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா ராணி ஆட்சியில் சமூக சேவகர்களுக்கு தேவையில்லை, ஒழுங்காக இருந்துச்சு.
மக்களாட்சி வரும்போது மக்கள் கஷ்டப்படுறதுனால சமூக சேவகர்கள் தேவைப்படுறாங்க. சத்தியுகத்தில் தேவதைகள் இருந்தாங்க. நீங்கள் பூஜைக்குரியவராக இருந்தீங்க. பிறகு பூஜாரி ஆகிட்டீங்க. லக்ஷ்மி நாராயணன் வாம மார்க்கத்தில் போகும்பொழுது கோயில் கட்டுறாங்க. அப்படின்னு அர்த்தம். விகாரத்தில் விழும்பொழுது தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது, கோயில் கட்டுறாங்க. முதல்ல சிவனுக்குத்தான் கோயில் கட்டுறாங்க. ஏன்னா அவர் தானே எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல். அப்போ கண்டிப்பாக அவருக்கு தானே பூஜை பண்ணணும். அதனால தான் அவருக்கு முதல்ல கோயில் கட்டுறாங்க. ஏன்னா அவர் தான் ஆத்மாக்களை நிர்விகாரிகளாக மாற்றினார். அவருக்கு அடுத்தபடியாக தான் தேவதைகளுக்கு பூஜை நடக்குது. நீங்களே பூஜைக்குரியவராக இருந்தீங்க, பிறகு நீங்களே பூஜாரியாகவும் ஆகிறீங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ இந்த ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை நினச்சிக்கிட்டே இருங்க. பூஜைக்குரியவனாக இருந்த நான் விகாரத்தில் விழுந்து பூஜாரி ஆயிட்டேன். இப்போ விகாரத்தை வெல்வதன் மூலம் மீண்டும் பூஜைக்குரியவராக ஆகிறேன் அப்படிங்கிறத மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், சத்தியுகத்திலேருந்து ஏணிப்படியில் இறங்கி 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 ஒரேடியாக தரையில் பாதாளத்தில் வந்து விழுந்தாச்சு. அதனால் பாதாள லோகம்னு இந்து மதத்தில் சொல்கிறது இந்த கலியுகத்தை தான். இப்போ உங்களுக்கு ஏறும் கலை, இதன் மூலமாக தான் எல்லாருக்கும் நன்மை. உண்மையிலே முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் பாபா ஏறும் கலையில் அழைச்சிட்டு போகிறார் இல்லையா? பாபாவை நினைக்க சொல்கிறாரு. கடவுள் தான் வர்றாரு, நான் எப்படி நம்புறது, நான் நினைக்க மாட்டேன். அப்புறம் பாபா குழந்தைங்களே நினைக்காம மாயின் வசம் வீண் விஷயங்களின் வசமாக இருக்கிறது. கடைசியில் அடிக்கிற தண்டனையில் துக்கம் தாங்காமல் இறைவனை நினைப்பாங்க. ஸோ எப்படி நினச்சாலும் ஆத்மாவுக்கு பவர் ஏறும். ஸோ ஏறும் கலையில் எல்லாருமே வந்துடுவாங்க. ஆனால் இப்போவே நினச்சி அந்த துக்கம், அதாவது துக்கம் அனுபவிக்க வேண்டிய வழி இல்லாத அளவிற்கு இப்போவே ஃபுல்லாக பாபாவை நினச்சி சக்தியை நிரப்புகிறது தானே புத்திசாலித்தனம். ஸோ அந்த பதித்த பாவனர் தந்தை வந்து எல்லாரையும் தூய்மையாக மாற்றுறார். சத்தியுகமாக இருக்கும் பொழுது ஏறும் கலை இருந்தது. மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி தாமத்தில் இருந்தாங்க இல்லையா? நாம் மட்டும்தான் சத்தியுகத்தில் இருந்தோம். ஸோ அப்படியே பாபா நம்மளை இப்போ தூய்மையாக மாற்றி அனுப்புகிறார் சத்தியுகத்துக்கு. இனிமையான குழந்தைகளே, நான் பாரதத்தில் தான் ஜென்மம் எடுக்கிறேன். அதனால தானே சிவராத்திரி கொண்டாடுறாங்க. இப்போ மறுபடியும் நான் வந்திருக்கிறேன். ஸோ பாபா உருவாக்குற யஜ்யத்தை தான் ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ரஞான யஜ்யம்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு அர்த்தம் ராஜஸ்வ அப்படின்னா ராஜ்யத்தை அடைவதற்காக, அஸ்வமேத அப்படின்னா உடம்புன்ற குதிரையை அழியாத ருத்ரஞான யஜ்யத்தில் பலியிடுறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது உடல் உணர்வை பலியிடுறேன், ஆத்ம உணர்வுக்கு வரேன்னு அர்த்தம். ஸோ அதில் குதிரையை வந்து நெருப்பில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் யாகத்தில். அதே மாதிரி சதி தேவி நெருப்பில் விழறதாக காட்டுவாங்க, திரௌபதி நெருப்பில் இருந்து வந்ததாக காட்டுவாங்க. எல்லாமே இந்த யாகத்தை குறிக்கிற விஷயம்தான், உடல் உணர்வை விடுற விஷயம்தான். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம்? சுயராஜ்யத்தை அடையிறதுக்காக இல்லையா? முதல்ல ஆத்மாவுக்கு அந்த ராஜ்யம் வரணும். இங்கே கர்மேந்திரியம் நம்ம கண்ட்ரோலில் வரணும். பிறகு அந்த ராஜ்யம், உலக ராஜ்யமும் நமக்கு வந்துடும். அதற்கான ஞானத்தை தான் பாபா கொடுக்கிறார். கண்டிப்பாக இதுக்கு வந்து தடை ஏற்பட்டது, இப்போவும் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது, இனியும் ஏற்படத்தான் செய்யும். இதில் தான் தடை வரும். தாய்மார்கள் மீது கொடுமைகள் இழக்கப்படுது இல்லையா? ஒரு பக்கம் பாலியல் குற்றம் நடக்குதுன்றாங்க, காமம் தப்புன்னு சொன்னால் மட்டும் கேட்க மாட்டாங்க. ஸோ இதோடைய நினைவு தான் திரௌபதி துகிலிலிருந்து காப்பாற்றுங்கன்னு சொன்னது. ஸோ இப்போ அது மாதிரி தாய்மார்கள் வந்து இந்த மாதிரி கணவன்
வந்து மானப்பங்குப்படுத்துகிறாரு, என்னை தூய்மையாக இருக்க விடுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு. திரௌபதிக்கு இதோடைய நினைவாக தான் திரௌபதியை கிருஷ்ணர் சேலையை கொடுத்து காப்பாற்றினதாக காட்டுறாங்க. இப்போ நீங்கள் அதுவும் 21 சேலை வரும். அதுக்குடைய அர்த்தம் என்ன? 21 ஜென்மத்துக்கு துகிலுரியப்படுறதுலேருந்து காப்பாற்றப்படுறீங்க. அதனால் 21 ஜென்மத்துக்கு எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து சொத்து கிடைக்கிது. அதுக்காக தான் வந்திருக்கிறோம். நினைவு யாத்திரையினால் உங்களை நீங்கள் இப்போ தூய்மையாக்கிக்கிறீங்க. ஸோ அப்படி தூய்மை ஆகிட்டு மறுபடியும் நீங்கள் விகாரத்தில் விழுந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரேடியாக சேர்த்து வச்ச அனைத்தையும் இழந்துடுவீங்க. பேங்க் பேலன்ஸ் 0 ஆகிடும். அதனால் கண்டிப்பாக தூய்மை ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். யார் போன கல்பத்தில் தூய்மை ஆனாங்களோ அவங்க தான் இப்போவும் தூய்மையாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணுவாங்க. பிறகு ஒரு சிலர் தூய்மையாக இருப்பாங்க, ஒரு சிலர் தூய்மையாக இருக்கிறது கிடையாது. இங்கே முக்கியமான விஷயம் நினைவு. ஏன்னா நினைவின் மூலமாக தான் அந்த தூய்மையின் சக்தி வரும். இல்லை, நினைத்தால்தான் தூய்மையாக முடியும். ஸோ காமத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் பற்று பேராசை அகங்காரம் எல்லாத்துலேருந்தும் விடுபடனா நினைக்க தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். ஏன்னா ஆத்மா பலகீனமாக இருக்கனால தான் காமம் கோபம் இதெல்லாம் வருது. ஸ்வதஷ்ண சக்கரத்தை புத்தியில் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவியை அடைவீங்க. நான் நாராயணனாக இருந்தேன், நாராயணன் ஆக போகிறேன் அப்படிங்கிறது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி என் குணம் இருக்குதா, வந்துடுச்சா, இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலே நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸோ விஷ்ணுவுடைய இரட்டை ரூபம் யார்? லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் பண்ணாங்கல்ல. ஆனால் இவங்க பக்தி மார்க்கத்தில் சங்கு சக்கரத்தை விஷ்ணுவுக்கு கொடுத்துருக்குறாங்களே, அப்படி உண்மையிலே அவங்கக்கிட்ட அது கிடையாது. இல்லை, ஸ்தூலமாக சங்கு சக்கரம் யாருமே வச்சுருக்கிறது கிடையாது. பட் சூக்ஷ்மமாக அதோடைய அர்த்தம் என்னவோ அதுவுமே அவங்கக்கிட்ட இருக்காது. அவங்க ஒன்றும் ஞானச்சங்கு யாருக்கிட்டையும் ஊதுறது கிடையாது. ஏன்னா இந்த ஞானம் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஸ்வதஷ்ண சக்கரத்தை சுற்றுறதும் கிடையாது. அந்த ஞானமும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ எந்த தேவதைகள்கிட்டையும் லக்ஷ்மி நாராயணன் உட்பட யார்கிட்டையும் இந்த சங்கு சக்கரம் கிடையாது. மற்றபடி அந்த 4 கைகள் கொண்ட விஷ்ணு சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறார். அவருக்கு சக்கரத்தின் ஞானத்தை பற்றிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் தான் சம்பூர்ணம் ஆயிட்டார். இன்னொன்று அங்கே பேசவும் போகிறது கிடையாது. அங்கே யார் இருக்கிறா ஞானத்தை கொடுக்கறதுக்கு? அங்கே சிக்னல் மட்டும்தான் இருக்குது. நான் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மான்னு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் முக்கியம். ஆத்மானாலே நீங்கள் அங்கே தான் இருக்கணும். நான் ஆத்மானா அதான் அர்த்தம் இல்லையா? உடலை மறந்த ஆத்மா நினைங்கன்னா உடம்பு இல்லாமல் ஆத்மா எங்கே இருக்கும்? அங்கே தானே இருக்கும். ஸோ அது நிராகார உலகம். ஆனால் பாவம் மனிதர்களுக்கு ஆத்மானா என்னன்னு கூட தெரியாது. ஆத்மா தான் பரமாத்மா ஆயிடுதுன்னு சொல்லிடுறாங்க. ஆத்மா ஒரு மின்னக்கூடிய நட்சத்திரம், புருவ மத்தியில் இருக்குது, அதை கண்ணுனால் பார்க்க முடியாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆத்மாவே பரமாத்மானும் சொல்கிறாங்க. ஸோ யார் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஆத்மாவை பார்க்க முடியாது. ஸோ வேணால் அது ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு கண்ணாடி பெட்டியில் ஒருத்தர் கன்ஃபார்மாக இறந்துடுவாங்கன்னு தெரிஞ்சு காற்று கூட நுழைய முடியாத கண்ணாடி பெட்டியில் மூடி வச்சு ஆத்மா போகிறத பார்க்கணுன்னு பார்க்க முடியல. ஸோ அதான் பாபா சொல்கிறார், என்ன வேணாலும் பண்ணட்டும், பார்க்க முடியாது, யாருக்கும் தெரியாத ஆத்மா. எவ்வளோ சூக்ஷ்மம் பாருங்கள். ஆத்மானா என்ன, அது எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மற்றபடி ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்குதுன்னு தான் எல்லோருமே பக்தியில் கூட சொல்கிறாங்க. ஆனால் திவ்ய திருஷ்டி இல்லாமல் அதை பார்க்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் சிலருக்கு காட்சி கிடைக்கிது. எப்படி அர்ஜுனனுக்கு கூட அகண்ட ஜோதியாக காட்சி கிடைச்சிதுன்னு எழுதியிருக்கிறாங்க. அதனால் அர்ஜுனன் ஐயோ என்னால் பார்க்கவே முடியல, 1000 சூரியன் பிரகாசமாக
இருக்கிறீங்க, என்னால் பார்க்க முடியல, போதும் கிருஷ்ணா போதும்னு அர்ஜுனன் சொன்னதாக காட்டிட்டாங்க. அப்படியெல்லாம் அவ்வளோ பிரகாசமாலும் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க கற்பனையாக அப்படி எழுதிட்டாங்க. அதனால் கடவுளும் அந்த மாதிரி ஜெகஜோதியாக இருப்பார் போல இருக்குது, அகண்ட ஜோதியாக இருப்பார் போல இருக்குது, 1000 சூரியன் மாதிரி பிரகாசமாக இருப்பார் போல இருக்குன்னு மனிதர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆத்மா சரீரத்தில் பிரவேசிக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ பாபா கூட எப்படி பிரவேசிக்கிறாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பேசும்போது தான் நமக்கு தெரியும் பாபா வந்திருக்கிறாருன்ட்டு. ஸோ இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. அதேமாதிரி ஆத்மாவும் உடம்புல பேசுது. ஸோ இதில் ஸோ கடவுள்னால் அவர் ஒரு சக்தி அப்படின்றாங்களே, அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையிலே ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா. ஸோ ஆத்மா அதே மாதிரி இறந்தவர்கள் ஒருத்தர் உடம்புல பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இறை சக்தி இறங்கிடுச்சுன்னுவாங்க. பாபா சொல்கிறாரு அப்படிலாம் ஆத்மா எந்த உடம்பையும் விட்டுட்டு போய் இன்னொருத்தர் உடம்புக்குள்ளெல்லாம் போகாது. இல்லை இறந்துட்டாங்கன்னா அது போய் இன்னொரு உடம்புல பிரவேசம் ஆகிடுச்சு, பிறக்க போகுது. அது அந்த உடம்பை விட்டுட்டு இங்கே வருமா? அது சாட்சாத்காரத்தின் விஷயன்றார். இல்லை நிறைய பேர் இறந்தவர்கள் கூட பேசணும் அப்படின்னு அடிக்கடி கமெண்ட்டெல்லாம் கூட போடுவாங்க. அவங்க திருப்திக்காக அவங்க ஏதோ பண்ணிக்கலாம். ஆனால் நிஜத்தில் அந்த மாதிரி ஆத்மா வராது. அது ஒரு காட்சி கொடுக்குற விஷயன்றார். ஆனால் இவங்களுக்கு பார்க்குறதுக்கு அவங்களே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் சொல்லும், ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே சொல்லாது இல்லையா. இப்போ பாபா இங்கே மம்மா பேசுகிறாங்க, பிரகாஷ்மணி தாதி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதுவுமே காட்சி கொடுக்குற விஷயந்தான். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா சொல்லாது. நம்ம பார்த்துருக்குறோம்ல, எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க, சொல்லலை. சரி, ஸோ இது எவ்வளோ அதிசயமான விஷயமா இருக்குது பாருங்கள். நான் சாதாரண உடம்புல வரேன்னு பாபா சொல்கிறார். ஆத்மாவை கூப்பிடுறாங்கல்ல, அது மாதிரி கூப்பிட்டு நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்களாம். இப்போ உலகமே தமோ பிரதானம் ஆயிடுச்சு. நாம் போய் அழுக்காக இருக்கக்கூடிய மனிதர்களை தூய்மை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் பாபா வந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய வேலையே அதுதான். 84 பிறவி எடுத்திருக்கிறாங்க. யார் முதல்ல வந்தாங்களோ பாபா குழந்தையாக, அவங்க கண்டிப்பாக 84 பிறவி எடுப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது யார் முதல்ல வந்தாங்கன்னா அங்கே சத்தியுகத்தில் ஆரம்பத்தில் வராங்கனாலே என்ன அர்த்தம், முழுசாக 84 பிறவி எடுப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆரம்பத்திலே பாபா குழந்தை ஆனவங்க எல்லோரும் 84 பிறவி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி அவங்க 84 பிறவி எடுக்க முடியும்? சரி, ஆனால் அதிகபட்சம் 84 பிறவி தான். மனிதர்கள் சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கான பிறவியும் கிடையாது, லட்சக்கணக்கான வருடங்கள் ஆயுளும் கிடையாது. கல்பத்துக்கு வெறும் 5000 வருஷம்தான். நான் உங்களை முந்தைய கல்பத்தில் கூட சொர்க்கத்துக்கு தயார்படுத்தி அனுப்புனேன். நீங்கள் போய் ராஜ்யம் பண்ணீங்க. பாரதவாசிகளாகிய உங்களைத்தான் சொர்க்கத்துக்கு அனுப்புனேன். முந்தைய சங்கம யுகத்தில் இதே ராஜயோகத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் நான் வரேன். கீதையில் தவறுதலாக என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு யுகத்திலும் நான் வரேன்னு எழுதிட்டாங்க. ஸோ இப்போ நாம் ஏணிப்படியில் எப்படி இறங்குறோம் ஏறுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஏறும் கலை, பிறகு இறங்கும் கலை இல்லையா. பாபா நம்மளை ஏற்றிடுறாரு. ஏற்றினதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்குறோம். இப்போ இது சங்கம யுகம். இதில் எல்லாருக்கும் ஏறும் கலை தான். அதனால் இதை ஏறும் கலையின் யுகம்னே சொல்லலாம். எல்லோரும் இப்போ ஏறி போகிறாங்க, எல்லோரும் மேலே போகிறாங்க. பிறகு நீங்கள் எல்லோருக்கும் மேலே சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே நடிக்கிறதுக்கு வரீங்க. சத்தியுகத்தில் வேறு எந்த தர்மமும் கிடையாது. அதனால தான் அதை விகாரமற்ற உலகம்
அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு அரை கல்பம் கழித்து தேவதைகள் வாம மார்க்கத்துக்கு போயிடுறாங்க, அதாவது காமத்தில் விழுந்துடுறாங்க. அப்போ தான் விகாரி ஆகிறாங்க. ஸோ ராஜாராணி எப்படியோ பிரஜைகளும் அதே மாதிரி விகாரிகளாக மாறிடுறாங்க துவாபரயுகத்தில் இருந்து. அதே மாதிரி சத்தியுகத்தில் ராஜாராணி எப்படி நிர்விகாரிகளாக இருந்தார்களோ அதே மாதிரி பிரஜைகளும் நிர்விகாரிகளாக இருப்பாங்க. இப்போ ஒட்டுமொத்த உலகமும் விகார உலகமாக இருக்குது. பல தர்மங்கள் இருக்குது. அந்த ஒரே ஒரு தேவதா தர்மம் மட்டும்தான் இப்போ இல்லை. ஸோ எப்போ இல்லையோ அப்போ தானே அதை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு பாபா வரணும். இல்லை இல்லாத பொழுது தானே ஸ்தாபனை பண்ண முடியும். நான் பிரம்மா மூலமாக வந்து ஆதிசநாதனை தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குறேன்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த ஸ்தாபனை காரியம் இங்கே ஸ்தூல உலகத்தில் தானே நடக்கும், சூக்ஷ்மோதனத்திலேயே நடக்கும். இப்போ இங்கே தானே வந்தாகணும். ஸோ அப்போ பிரம்மாவும் இங்கே தான் இருக்கிறார். பிரம்மா மூலமாகத்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை நான் ஸ்தாபனை பண்ணுறேன்னு பாபா சொல்கிறார். இப்போ உங்களை தூய்மையானவர்கள்னு சொல்ல முடியாது, தூய்மை ஆகிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அதுக்கு டைம் எடுக்கும். அழுக்கிலிருந்து எப்படி தூய்மை ஆகிறதுன்னு எந்த வேத சாஸ்திரத்திலும் கிடையாது. ஸோ உண்மையிலே இந்த மகிமை ஒரு தந்தைக்கே தான், அழுக்கானவர்களை தூய்மையாக்கிற மகிமை. ஸோ அந்த தந்தையை மறந்ததுனால தான் அனாதைகளாகிட்டாங்க. பாருங்கள், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அனாதையாகி. பிறகு எப்படி எல்லோரும் ஒன்றா இருக்க முடியும்? எல்லோரும் சகோதரர்கள் இல்லையா? பிரம்மா பாபா அனுபவியாக இருக்கிறார். இவர் முழுசாக பக்தி செஞ்சிருக்கிறார். எல்லோரையும் விட இவர் தான் நிறைய குருக்கள் பின்னாடி போயிருக்கிறார். ஸோ இப்போ இந்த அனைத்து பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள், குருமார்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா கடவுளே கிடச்சிட்டார், அப்புறம் மனிதர்கள் நமக்கு எதுக்கு? எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு சத்ஸ்ரீ அக்கால்னு சொல்கிறாங்க இல்லையா? சத்தியமான உயர்ந்த அகால மூரத், அதாவது மரணமற்றவர். யார்? ஒரு சிவபாபா தான். அவர் தான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குறார். ஆனால் அதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் படிக்கிறாங்க கிரந்தத்தெல்லாம். எல்லோரும் இப்போ தூய்மை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. பிறகு தான் இது தூய்மையான உலகமாக மாறும்னு பாபா புரிய வைக்கிறார். பாரதம் தான் அழிவற்றதாக இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியல. பாரதம் ஒருபோதும் அழிவது கிடையாது. ஸோ ஒருபோதும் பிரளயமும் ஏற்படாது. அதாவது டோட்டல் வாஷ் அவுட், புல் பூண்டு இல்லாமல் எல்லாம் அழிஞ்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நடக்காது. இவங்க வேதங்களில் வந்து கடலில் ஆலை இலையில் ஸ்ரீகிருஷ்ணர் மிதந்து வந்தார்னு காட்டுறாங்க. ஆலை இலையில் ஒரு குழந்தை இருக்க முடியுமா? நீங்கள் தாயின் கர்ப்பத்தின் மூலமாக தான் பிறக்கிறீங்க, கிருஷ்ணரும் தாயின் கர்ப்பத்தின் மூலமாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து சொர்க்கம் மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து மாளிகை, கர்ப்ப மாளிகைன்றார் சொர்க்கத்தில். இங்கே கர்ப்ப ஜெயிலுன்றார். ஸோ அதனால் அவர் ஹாயாக இருக்கிறதுனால அங்கே ஆளிலையில் ஹாயாக கால் மேலே காலை போட்டு கால் கட்ட விரலை சூப்பிட்டு வர மாதிரி காட்டிட்டாங்க. ஈஸியாக பிறவி எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம், எந்த கஷ்டமும் இல்லாமல். உண்மையிலே சுகப்பிரசவன்றது சுகதாமத்தில் தான் நடக்கும், இங்கே நடக்காது. இது துக்கதாமம் இல்லையா? ஸோ அங்கே வந்து கர்ப்ப மாளிகைன்னு சொல்லப்படுது. இங்கே கலியுகத்தில் கர்ப்ப சிறைன்னு சொல்லப்படுது. முதல்லையே ஆத்மாவுக்கு காட்சி கிடைச்சிடும், நாம் இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்க போகிறோன்னு. சத்தியுகத்தில் அங்கே வந்து ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்க. ஸோ ஆத்ம உணர்வில் இருப்பாங்களே தவிர
மற்ற எந்த ஞானமும் தெரியாது. இந்த படைப்புடைய முதலீடை பற்றியும் தெரியாது, படைப்பவரை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ பாபா தான் ஞானக்கடல் நமக்கு தெரியும். ஸோ அவர் மூலமாக இந்த ஞானத்தை நாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நாமளும் மாஸ்டர் ஞானக்கடல் ஆகிறோம். நீங்களோ தாய்மார்கள், நதிகள், மேலும் இந்த கோபியர்கள் ஞான மானசரோவர், இவர் ஞான நதி, நீங்கள் சரோவர் ஆவீர்கள். ஸோ சரோவர்னா ஏரின்னு நினைக்கிறேன் ஹிந்தியில். இல்லற மார்க்கம் வேணும் இல்லையா? ஸோ உங்களுடைய தூய்மையான கிரகஸ்த ஆசிரமம் இருந்துச்சு, இப்போ அதுவே, அதாவது தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது, இப்போ அதுவே அழுக்காயிடுச்சு. நாம் ஆத்மா அப்படிங்கிறது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு பாபா சொல்கிறார். ஒரு பாபாவை மட்டும்தான் நினைக்கணும். இல்லை, நான் ஆத்மான்றது ஞாபகம் இருந்தாலே அது அழுக்காக இருக்குன்னு ஞாபகம் இருக்கும். அந்த அழுக்கு நீக்கிறதுக்கு பாபாவை நினைக்கணுன்றதும் ஞாபகம் இருக்கும். அவரை மட்டும்தான் நினைக்கணும். எந்த ஒரு தேகதாரியும் நினைக்காதீங்கன்றது பாபா நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? தேகதாரியை நினைத்தாலே அது நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம், துரோகம் செஞ்சவங்களாக இருக்கலாம், யாரையுமே நினைக்கக்கூடாதுன்றது தான் கட்டளை. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கட்டளை மீறுறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்கள நினைக்கிறீங்கன்னா இந்த கண்ணுனால் பார்க்குற எல்லாமே அழிஞ்சு போக போகுது. அதனால் மன்மனாபவ மத்தியாஜிபவ, பாபாவை நினைத்து தூய்மையாகுங்க, போக போகிற சொர்க்கத்தை நினைங்க, வேறு எதையும் நினைக்காதீங்கன்ற. ஏன்னா இது அழிய போகிறத எதுக்கு நினச்சிட்டு இருக்கிறீங்க? இல்லை, இறந்த உடனே நெருப்பு வச்சுட்டு திரும்பி பார்க்காம போகணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிருச்சு, இதை புரிஞ்சுக்கணும். அதை திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? புத்தியால் நினைக்கக்கூடாது. இந்த சுடுகாட்டை மறந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பாபாவை மறக்கும் பொழுது தான் புயலே வரும். மாயின் புயல் எப்போ வரும்? பாபாவை மறக்கிறதுனால வருது. அப்போ அது ஞாபகப்படுத்துது. ஒரு விதத்தில் அது நல்லது தான் பண்ணுது. அப்போ தானே தெரியுது பாபாவை நினைக்கலன்ட்டு. ஸோ இந்த ஒரு முறை தான் இந்த நினைவு யாத்திரையே பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இது நிறைய பேர், பாபா நான் ஒரு முறை தான் வரேன்றாரு, அவர் தான் டெய்லியும் வராரு, அடிக்கடி வராரு, இப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? அவர் சொல்கிற அந்த அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கணும். ஒரு முறை தான் நினைவு யாத்திரைன்னா அப்போ ஒரு தடவை தான் பாபா நினைக்கிறேன்னு அர்த்தமா? இந்த சங்கமயுகத்தில் மட்டும் நினைக்கிறேன்னு அர்த்தம். அது மாதிரி சங்கமயுகத்தில் மட்டும் பாபா வராருன்னு அர்த்தம். ஆனால் புதுசாக வரும்போது அது புரியாது தான். அது புரியாதும்போது தான் சங்கர் பார்ட்டி போன்றவர்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அழைச்சிட்டு போய் பாவம் அந்த குழந்தைங்களை அழைச்சிடுறாங்க. மற்றபடி தீர்த்த யாத்திரை பக்தி மார்க்கத்தில் போவாங்களே தீர்த்த ஸ்தலங்களுக்கு, அது எல்லாமே மரண உலகத்தின் யாத்திரை. ஆனால் இந்த நினைவு யாத்திரை மூலமாக தான் நீங்கள் அமரலோகத்துக்கு போக முடியும். அதனால் பாபா சொல்கிறார், இப்போ எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க. பாபாவை நினைக்கணுன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எந்த தேகதாரியும் நினைக்கக்கூடாதுங்கிறதும் முக்கியம். மற்ற எதையும் நினைக்கலனாலே நம்ம புத்தி பாபா கிட்ட தான் இருக்கும். பாபாவை நினைக்கலனாலே மற்றவர்களை தான் நினைப்பீங்க. அப்போ மாயின் புயல் வந்துடும். பாபா சொல்கிற, குழந்தைகளே, சிவ ஜெயந்திக்காக எவ்வளோ லெட்டர் அனுப்புகிறீங்க, தந்தி அனுப்புகிறீங்க, அப்படியே ஆகட்டும்னு பாபா சொல்கிறார். ததாஸ்து அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல பக்தியில், அப்படியே ஆகட்டும். ஸோ குழந்தை இல்லையா, பாபாவுக்கு வாழ்த்துனா அதே தான் உங்களுக்கும், சேம் டு யூ. குழந்தைகளாகிய உங்களுக்கும் பாபா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. உண்மையிலே உங்களுக்கு தான் வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா நீங்கள் தானே மனிதன்லேருந்து தேவதையாகிறீங்க. பிறகு யார் மதிப்போடு தேர்ச்சி அடைகிறாங்களோ அவங்களுக்கு அதிக மதிப்பெண்ணும் கிடைக்கிது. ஸோ மிக உயர்ந்த பதவியும் முதல் நம்பரில் கிடைக்கிது. முன் வரிசையில் நல்ல நம்பர் கிடைக்கிது. நல்ல பாஸ் ஆகிறவங்களுக்கு. நீங்கள் இப்போ ராவணனுடைய சங்கிலியிலிருந்து விடுபடுறதுனால பாபா உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். அவங்ககிட்ட தப்பிச்சு வரீங்க இல்லையா, அதனால் வாழ்த்துக்கள். எல்லா ஆத்மாக்களும் பட்டங்கள்.
உங்களுடைய கயிறு பாபா கையில் இருக்குது. அவர் தான் எல்லோரையும் அழைச்சிட்டு போவார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் இல்லை. ஆனால் நீங்கள் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி அடையிறதுக்காக முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லை. முயற்சி பண்ணணும். அவர் கொடுக்குறாரு, அந்த வழி கொடுக்குறார். நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, மதிப்போடு பாஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யணும். எந்த மனுஷனையும் நினைக்கக்கூடாது. இந்த கண்ணுனால் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதை பார்த்தும் பார்க்காம இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. பாபாவை தவிர எந்த மனுஷனையும் நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே அழிய போகுது. அதனால் பார்த்தாலும் பார்க்காம இருக்கிற பயிற்சி இருக்கணும். நம்ம அமரலோகத்துக்கு யாத்திரை போயிட்டு இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த யாத்திரை நினைவின் மூலமாக தான் போக முடியும். அதனால் இந்த மரண உலகத்துடைய எந்த விஷயமும் நமக்கு ஞாபகம் வரக்கூடாது. நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் இல்லையா. ஒரு சில விஷயங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இது இந்த இடத்துல இருக்கிற இவர்கிட்ட இந்த காசு வரணும், இவர் வருவார், இவர்கிட்ட காசு கொடுக்கணும், திரும்ப சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், பரந்தாமத்துக்கு போயிட்டுருக்கிறேன், இதே ஞாபகம் இருக்கணும். அதனால தான் சுடுகாட்டில் வெட்டியான் வந்து கைலாயம் போகிறேன் சொர்க்கம் போகிறேன்ட்டு சொல்லுவான். அதில் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது பாருங்க. பாவம், அவங்களுக்கும் அதோடைய அர்த்தம் தெரியாது. சரி, அதனால் வேறு எதுவும் ஞாபகம் வராமல் இருக்கிறதுக்காக. மற்ற ஞாபகம் தான் இது மறந்துடும். இந்த கர்மேந்திரியங்கள்னால எந்த பாவ காரியமும் பண்ணக்கூடாது. இது எப்போவுமே கவனம் வைக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த பாவமும் நான் பண்ணிடக்கூடாது கர்மேந்திரியத்தின் மூலமாக அப்படின்ட்டு. ஏன்னா மனதிலேயே எண்ணம் வராமல் இருக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். பட் அப்படியே வந்தாலும் கர்மேந்திரம் மூலமாக பாவம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கடைசியில் காட்சி போட்டு காட்டுவார். மற்றவங்க சொல்லுங்களே, இவன் இந்த தப்பு பண்ணானே, கர்மேந்திரியத்தில் பண்ணும்போது தானே தெரியுது. அதனால தான் மெயினாக அதை சிக்னலாக கொடுக்குறாரு, பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். வரதானம். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம். தனது படிப்பினை எனும் சொரூபத்தின் மூலம் அறிவுரை தரும் அறிவுரை நிரம்ப பெற்ற தகுதி வாய்ந்த ஆசான் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உங்களுடைய செயல் ஒன்றும் படிப்பினையாக இருக்கணும் இல்லையா. நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள் அப்படின்னு புரிஞ்சிட்டு செய்யுங்க. நான் சொல்கிறத செய்ய மாட்டாங்க, நான் செய்கிறத செய்வாங்க, நான் செய்கிறத கற்றுக்குவாங்க. ஸோ அப்போ என்னுடைய செயல் மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கணும். ஒரு பிரச்சனையும் நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்களோ அதுதான் கரெக்டான வழின்னு மற்றவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்கள் செயல் இருக்கணும். ஸோ அப்படி மற்றவர்களுக்கு அறிவுரை கொடுக்கணும். எப்படி? செயல் மூலமாக, வாய் மூலமாக கிடையாது, வார்த்தை மூலமாக கிடையாது. அப்படி செயல் மூலமாக பிறருக்கு படிப்பினை கொடுக்குறவங்க தான் தகுதி வாய்ந்த டீச்சர், ஆசான்னு சொல்லப்படும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையே படிப்பினையாக இருக்கும். ஸோ பக்தி மார்க்கத்தில் வந்து கிருஷ்ணர் கீதை சொன்னார்னு இருக்கும். ஆனால் ராமருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடம் அப்படின்வாங்க. ஸோ அப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு நடத்தையும் மற்றவர்களுக்கு அறிவுரையாக இருக்கணும். உங்கள் பார்வை கூட எப்படி பார்க்கணும், எப்படி நடந்துக்கணுன்றது மற்றவங்களுக்கு அறிவுரையாக இருக்கணும். எப்படி மற்றவங்க உங்களை சொல்லணுன்னா, அவர் வாழும்பொழுதே எப்படி வாழணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டின சரித்திர நாயகன்னு மற்றவங்க சொல்லணுமா. அப்படி இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை. அதுதான் சரித்திரவான் அப்படின்ட்டு பாபா சொல்வார். மற்றவங்களுடைய சித்திரத்தை பார்க்கலனா தான் நீங்கள் சரித்திரவான் ஆக முடியும். சரித்திரத்தை பார்த்து சரித்திரவான் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்வார். ஸோ ஒருத்தருக்கு நீங்கள் வந்து வாய் மூலமாக அறிவுரை கொடுக்கறது, அமைதியாக இருக்கணும், கோபப்படக்கூடாது, அது ஈஸி, எல்லோரும் பண்ணுவாங்க. ஆனால் அதை நான் நேரில் பார்க்கணும். அப்படி யாராவது பண்ணியிருக்கிறாங்களா?
அதை பார்க்கணும், அதை அனுபவம் பண்ணணுன்னு தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. அதனால் உங்களுடைய உயர்ந்த செயல் மூலமாகவும் உங்களுடைய உயர்ந்த எண்ணத்தின் சக்தியின் மூலமாகவும் மற்றவர்களை அனுபவம் செய்ய வையுங்க அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ எப்படி கரெக்டாக வாழும் பொழுது எப்படி எல்லாமே கரெக்டாக மாறுதுன்றதை அவங்க பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அது மீது நிச்சய புத்தி வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பாபாவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா செயல் மூலமாக தான் நம்ம பாபாவை வெளிப்படுத்த முடியும், வார்த்தையின் மூலமாக அந்தளவுக்கு வெளிப்படுத்திட முடியாது. ஸ்லோகன். ஏன்னா நீங்கள் வார்த்தை மூலமாக எவ்வளோ சூப்பராக ஞானம் சொன்னாலும் உங்களுடைய கேரக்டர் சரியில்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் சொன்ன எதையுமே கேட்க மாட்டாங்க. நிறைய சாமியார்கள் இதெல்லாம் அப்படி தானே இருந்துச்சு. ஸோ அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸ்லோகன். நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த ஆத்மான்ற ஃப்ளைட்டில் சக்தியை நிரப்புங்கன்ற இல்லை. ஃப்ளைட்டு நினச்ச இடத்துக்கு போகணுன்னா அதுக்கு எரிபொருள் நிரப்பணும் இல்லையா? அந்த மாதிரி ஆத்மா நினைத்த இலக்கை அடையணும்னா அதுக்குள்ளே சக்தியை நிரப்புங்க அப்படிங்கிறார். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்னும் சிறப்புகள் மூலமாக வெற்றி நிரம்பியவர் ஆகுங்கள். ஸோ ஒரு குழு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஒற்றுமையாக இருக்க வைக்கக்கூடிய அந்த கயிறு கட்டி போட்டு இருக்குது அந்த குழுவை. அப்படி கட்டி போட வேண்டிய கயிறு எது தெரியுமா? உங்களுடைய வார்த்தை, கவனம் நிரம்பிய வார்த்தை. ரொம்ப கவனமாக பேசணும், இல்லாட்டினா அறுத்துட்டு போயிடும் இல்லையா? ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னுவாங்க இல்லையா? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்துறதுலையும். எப்படி இருக்கணும் உங்களுடைய வார்த்தைனா? தெளிந்த நீர் மாதிரி இருக்கணும். ரொம்ப கம்மியாக பேசணும், மெதுவாக பேசணும், ரொம்ப இனிமையாக பேசணும். இது ரொம்ப முக்கியம் ஒற்றுமைக்கு. அதான் தெய்வீக குணமும் கூட இல்லையா? அதனால் எப்போவுமே உங்களுடைய வார்த்தைகள் மரியாதை நிரம்பியதாக இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் குழந்தைங்க வாயில் சாதாரண வார்த்தை தான் அதிகமாக வருது. ஸோ இனிமேல்ட்டு அப்படி வரக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் தெய்வீகமாக, இனிமையாக, ஆன்மீகமாக இருக்கணுன்றார். ஸோ இதன் மீது அதிக கவனம் கொடுங்க. அப்போ தான் பாபா வெளிப்படுவார். செம பவர்ஃபுல் அவ்யக்த இஷாரா. முரளியே செம பவர்ஃபுல். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.